உத்தரப்பிரதேசத்தில் டெலிவரி ஊழியர் மீது சிறைத்துறை அதிகாரி கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை அடுத்த சைனிக் நகர் பகுதியில் வசிக்கும் சிறைத்துறை அதிகாரி ஒருவர் ஆன்லைனில் பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார். டெலிவரி பாய் ஆதித்யா என்பவர் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தபொழுது முதல் மாடிக்கு வர மறுத்ததால் ஆத்திரமடைந்த சிறைத்துறை அதிகாரி டெலிவரி பாயை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். இதன் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. सामान उठा के ले जा रहा है, इतनी स्पीड मत हो गई। நடிகர் யோகி பாபு குர்ரம் பாப்பி ரெட்டி படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் திரைப்படத்துறையில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துள்ள நகைச்சுவை நடிகர் யோகி பாபு தெலுங்கில் முரளி மனோகர் ரெட்டி இயக்கும் பாப்பி ரெட்டி என்ற படத்தில் நடிக்க உள்ளார். மேலும் இந்த படத்தில் பிரம்மானந்தம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் 2 நகைச்சுவை ஜம்பவான்கள் ஒரே படத்தில் இணைந்து நடிப்பதால் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. ஆம்பூர் அருகே பாலாற்றில் 10 அடி உயரத்திற்கு பொங்கி வழியும் ரசாயன நுரையால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தண்ணீர் கருப்பு நிறமாக மாறி துர்நாற்றம் வீசுவதாக கவலை கூறும் அவர்கள் பாலாற்று நீரை கால்நடைகள் கூட பருகுவதில்லை என்றனர். தொடர்ந்து இதேபோல் தோல் கழிவுகள் கலக்கப்படவிட்டால் வருங்கால சந்ததிக்கு பாலாறு இல்லாமல் போய்விடும் என்றும் விவசாயிகள் கலக்கம் தெரிவித்துள்ளனர். மதுராந்தகம் அருகே குன்னத்தூர் கிராமத்தில் சாலை வசதி ஏற்படுத்தி தர கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். படாலம் பவுஞ்சூர் செல்லும் நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர். அப்போது பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.